தேவனை தேடுகிற உணர்வுள்ள ஜனம் எங்கே என்ற கேள்வி கேட்பது போல வேதாகமும், இன்னைக்கு தேவனை தேடுகிற உணர்வுள்ள ஜனங்கள் கம்மியா தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகம் பாத்தீங்கன்னாக்கா தங்கள் இச்சைக்கு ஏற்றபடிதான் அவங்க ஓடுறாங்க. அவங்க ஓட்டம் அப்படிதான் இருக்குது. நாளைய தினத்தை குறித்து இல்ல பிற்காலத்தில் அவங்களுடைய எண்ணங்கள், அவங்க எண்ணப்படிதான் எல்லாம் போகிறாங்க. ஆனா முழு இதயத்தோட கர்த்தரை தேடுகிற ஜனங்கள் கம்மியா தான் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் இருந்தா பொல்லாத உலகமா இருக்குதுன்னு பாக்குறோம். ஏன்னா பொல்லாப்பு நிறைந்த உலகம். அதனால நாம் அந்த பொல்லாப்பு நிறைந்த உலகத்தில் இருப்பதினால் நாம் அவைகளுக்கு விலக்கி இருக்க வேண்டும். அது இருக்கும் அந்த பூமியில பொல்லாங்கு நிறைந்திருக்கிறது. அந்த பொல்லாங்குக்கு நாம் இடம் கொடுக்காம நாம் அதை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்பது தெய்வ சித்தம். பாவம் நிறைந்த உலகம் தான் இது. பாவம் நிறைந்த உலகத்தின் மத்தியில தான் நாம எல்லாமே வாழ்கிறோம். ஆனா நமக்கும் இந்த பாவம் நிறைந்த உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்பதுதான் நாம் அப்படிதான் வாழ வேண்டும். அதனால நாம இன்னைக்கு இந்த பொல்லாங்களை குத்தி பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஈவில், அதாவது பொல்லாப்பு நிறைந்த உலகத்துல நாம் எப்படி அவைகளை விலக்கி தனித்திருந்து தேவனுடைய பிள்ளைகளா நாம் நடக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கலாம். பொல்லாங்கை தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று தேவவசனம் கூறுவது போல, இந்த பூமியில எதெல்லாம் பொல்லாங்கா இருக்குதோ அவை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 21, 22. 1 தெசலோனிக்கர் 5:21, 22 வாசிங்க சிஸ்டர். 21, 22 வாசிங்க. சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஆமேன். எல்லாவற்றையும் சோதித்து பார்க்க வேண்டும். இது தீமையா நன்மையா என்று நம்ம ஒவ்வொன்றும் சோதித்து பார்க்க வேண்டும். ஏன்னா இந்த பூமியில ரெண்டுமே இருக்குது. தீமையா இருக்குது, நன்மையா இருக்குது இல்லைங்களா? அப்ப எது தீமை என்பது அறிந்து கொள்ள நமக்கு ஞானம் வேண்டும். எப்படிப்பட்ட ஞானம்? தேவ ஞானம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானமாய் நடக்க வேண்டும். அதனால நன்மை தீமை இந்த பூமியில் நிறைந்திருக்கிறது. ஆனா அதை சோதித்து பார்க்க வேண்டும். அப்ப நலமானதை பிடித்துக் கொள்ள வேண்டும். எதை பிடித்துக் கொள்ளணுமா? நல்லதை மட்டுமே பிடித்துக் கொள்ள வேண்டும். அதே போல பொல்லாங்கை தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலக வேண்டும். அப்ப எதெல்லாம் பொல்லாங்கு என்று நாம் அறிந்து அவைகளை விட்டு என்ன பண்ணணுமா? விலக வேண்டும். நமக்கு அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று விலகி இருக்க வேண்டும். அப்ப எதெல்லாம் பொல்லாங்க என்று நம்ம தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ணுவோம்? விலகி இருக்க முடியும் இல்லைங்களா? அப்ப பொல்லாங்கு நிறைந்த உலகம். ஏன்னா தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். அப்ப இந்த பூமியில முழுதும் தீமை இருக்குது இல்லைங்களா? தீமையான காரியமா இருக்குது. ஆனா அதெல்லாம் வெறுக்க வேண்டும். அது இருக்கும் பூமியில. ஆனா அதற்கும் நமக்கு சம்பந்தம் இல்லாம தான் நான் வாழணும். ஆனா இந்த பூமியில பொல்லாங்கு நிறைந்த உலகம்னு சொல்லி பார்த்தோம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல 18, 19 வாசிங்க. 1 John 5:18, 19. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். பாருங்க, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். அப்ப நாம தேவனால் பிறந்திருக்கிறோமா? நம் மாம்சத்தெல்லாம் பிறந்திருக்கிறோம். ஆனா மறுபடியும் பிறந்திருக்கிறோமா கர்த்தருக்குள்ள? சத்தியத்தை அறிந்து நாம் பாவத்துக்கு மரித்து கர்த்தருக்குள் நாம மறுபடியும் பிறந்திருக்கிறோமா என்று நாம நிதானிக்க வேண்டும். அப்படி இருந்தால் அவன் பொல்லாது செய்ய மாட்டான், பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். ஏன்னா தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். அப்ப இந்த பூமியில பாவம் நிறைந்த உலகத்துல இருக்கிறோம். அவைகளை விலகி இருக்க வேண்டும். ஏன்னா அது நம்மை தொடாதுன்னு என்று பாருங்க. எப்போது நாம் தேவனால் பிறந்தால் மட்டுமே. தேவனால் பிறந்து பாவம் செய்யாமல் இருந்தால் பொல்லாங்கல் நம்மை தொடாது. பொல்லாத காரியங்கள் இந்த பூமி நிறைந்திருக்கிறது. தீமையானவர்கள் இருக்கிறது கூட இருக்குது பூமியில. ஆனா அவை நம்மை அண்டிக் கொள்ளாது. அதனால் தேவனால் பிறந்தன் தன்னை காக்கிறான். தேவ வசனத்தின் நிமித்தமாக அவன் தன்னை காத்து கொள்ளுகிறான். அதனால பொல்லாங்கன் அவனை தொடான். அதே போல நாம் தேவனால் உண்டா இருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்குக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம்.
அப்ப நாம தேவனால் உண்டா இருக்கிறோம். ஆனா உலகம் முழுசா எப்படி இருக்குதா? பொல்லாங்குக்குள் கிடைக்கிறது. அன்னைக்கு சோதோம் குமார பட்டணம், அன்னைக்கு நோவா காலத்துல எப்படி இருந்தது? ஏன் ஆண்டவர் ஒரு பெரிய ஜலப்பிரவத்தை வர பண்ணி இந்த பூமியை முற்றிலுமாக அவர் அழித்து போட்டார். ஏன்னா பொல்லாத உலகமா இருந்தது அன்னைக்கு. பாத்தீங்கன்னாக்கா பொல்லாங்க நிறைந்த உலகம். தேவனை தேடுகிற ஜனங்களே இல்ல அன்னைக்கு. ஆனா ஒரு குடும்பம் மட்டுமே தேவனை சார்ந்து இருந்தாங்க. நோவாவும் அவங்களுடைய குடும்பம் மொத்தமே 8 பேர் மட்டும் தான் தேவனுக்கு உண்மையா நடந்த நீதிமான்களா இருந்தவர்கள். அந்த 8 பேர் மட்டும் தான் காப்பாற்றப்பட்டார்கள். ஆனா உலகம் முழுதும் எப்படி இருந்தா பாவம் நிறைந்தது, அக்கிரமம் நிறைந்த உலகமா இருந்தது. அன்னைக்கு பாவம் பெருகி இருந்தது. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? 40 நாள் ஜலப்பிரகத்தை உண்டு பண்ணி பூமியை தண்ணீரினால் அவர் முற்றிலுமாக அழித்தார். ஆனால் 8 பேர் மட்டும் காப்பாற்றப்பட்டார்கள். அதே போலதான் இயேசு கிறிஸ்து வருகையிலும் கூட நோவல் நாட்கள் நடந்தது போலவே மனுஷகுமார் நாட்கள் நடக்கும். அவர் வருகிற நாட்கள், இயேசு கிறிஸ்து வரும்போது கூட முன்பாக ஒரு பெரிய அழிவு காத்திருக்கிறது. அன்னைக்கு நோவ நாட்களை பெரிய ஜலப்பிரயம் வந்தது. ஆனா இப்போது இயேசுவின் வருகைக்கு முன்பாக ஒரு பெரிய யுத்தம் நடக்க போகுது. அதுதான் 3ஆம் உலக போர் என்று பார்த்தோம். அப்ப நாம இந்த பொல்லாங்க நிறைந்த உலகத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த கடைசி இயேசு கிறிஸ்துவின் வருகை காலகட்டத்துல கடைசியில தான் இருக்கிறோம். இன்னும் 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 2027க்குள்ள இயேசு கிறிஸ்து வருகைக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான அறிகுறிகளை நம்ம பார்த்தோம், அந்த அடையாளங்களை பார்த்தோம். நீங்க சுத்தி நடக்கிற காரியங்கள், நீங்க இஸ்ரேல்ல நடக்கிற காரியங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம். அதெல்லாம் அவர் வருகை சமீபம் என்று நாம் அறிந்து கொண்டோம். அப்ப வருகை நேரத்துல இந்த பூமி பொல்லாத நிறைந்த உலகம் தான் இருக்க போகுது. அப்ப நாம் தேவனால் உண்டா இருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்குக்குள் கிடைக்கிறதுன்னும் அறிந்திருக்கிறோம். அதான் நாம என்ன பண்ணோம்? நாம அவைகளை விட்டு தூரம் இருக்க வேண்டும். வாசிக்கலாம். 1 யோவான் 3:12 வாசிக்கலாம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போலிருக்க வேண்டாம். அவன் எதி நிமித்தம் அவனை கொலை செய்தான். தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவர்களுமாய் இருக்கிறது நிமித்தம் தானே. ஆமென். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். பாருங்க, காயின் என்ன பண்ணா? அவன் தன் சொந்த சகோதரன் ஆபேல கொலை செய்தான்னு சொல்லி பார்த்தோம். முதல் கொலை, ஃபர்ஸ்ட் மர்டர். இது தன் சகோதரனை கொலை செய்ததான் முதல் கொலையா இருந்தது. இந்த பூமியில கொலை செய்யப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டது முதல்ல யாருடைய ரத்தம்? ஆபேல ரத்தம் சிந்தப்பட்டது இல்லைங்களா? அப்ப பொல்லாங்கனால் உண்டாயிருந்த தன் சகோதரனை கொலை செய்த காயினுக்குள்ள ஒரு எரிச்சல் இருந்தது. அவன் பொல்லாங்க நிறைந்தவனா இருந்தான். அதனாலதான் என்ன பண்ணான்? எரிச்சல் உண்டாகி அவன் தன் சகோதரனை கொலை செய்தான் என்று பார்க்கிறோம். அவன் எதிர்மித்தன் அவனை கொலை செய்தான். தன் கிரியைகள் பொல்லாதகளும். அப்ப காயினுடைய கிரியைகள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தா பொல்லாததான் இருந்தான். அவன் விக்கட்னஸ், அவனுடைய எண்ணம், எரிச்சல். அப்போ தன் சகோதரன் மேலே எரிச்சல் கொண்டிருந்தான் அவன். ஏன்னா வசனம் கூறுகிறது, தன் கிரியைகள் பொல்லாதகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவர்களுமாய் இருந்த இது நித்தத்தானே. அப்ப காயின் என்ன பண்ணா? அதை வாசிக்கலாம். நம்ம ஆதியாகமம் 4:8 வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் 4:8. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். பாருங்க, காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும்போது யாருமே இல்லாத பார்க்காத சமயத்துல போயிட்டு காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமா எழும்பி அவனை கொலை செய்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப முதல்ல கொலை செய்தது இதுதான். முதல்ல ஒரு கொலை நடந்தது எப்போது? ஆதியாகமத்துல பார்க்கிறோம். காயின் தன் சொந்த சகோதரனை கொலை செய்கிறான். ஆதாமுடைய பிள்ளைகள் தான் ஆபேலும் காயினும், ஆதாமுடைய பிள்ளைகள். ஆனா காயினுக்குள்ள எரிச்சல் இருந்தது. ஆனா ஏன் இவனுக்குள்ள காயினுக்குள்ள அந்த எரிச்சல் வந்தது? காயின் எப்படிப்பட்டவனா இருந்தான்? அவனுடைய கிரியைகள் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். சோ ஆபேல பத்தியும் காயினை பத்தியும் முதல்ல நம்ம அறிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட், இல்லைங்களா? வாசிக்கலாம். இதுலயே 4ஆம் வசனத்தை வாசிங்க. 4ஆம் வசனம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளில் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். பாருங்க, ஆபேல் இந்த காயின் யாருன்னு பாத்தீங்கன்னா, காயின் எப்படிப்பட்ட வேலை, அவனுடைய வேலை தொழில் என்னன்னு பாத்தீங்கன்னா பயிர் எடுக்கிறன். நிலத்துல பயிர் எடுக்கிற வேலை, விவசாயம் செய்யற வேலை தான் காயினோட வேலை. ஆனா ஆபேல் என்ன வேலை செய்தான்? ஆடுகளை மந்தைகளை மேய்க்கிற வேலை செய்து கொண்டிருந்தான்.
அப்போ இவங்க ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படி 2 பேருமே வந்து கொண்டு வராங்க. பாருங்க, ஆபேல் தன் மந்தையின் அவன் எப்படிப்பட்ட பலி செலுத்தினா, தன் மந்தையின் தலையீற்றுகளில் அவைகளில் கொழுமையானகளில் சிலவற்றை கொண்டு வந்தான். பெஸ்ட் ஆஃபரிங். அப்ப ஆபேல் வந்து மனசு சுத்தமா இருந்தது. அவன் ஆண்டவருக்கு சிறந்த பலியை செலுத்தினான். என்ன பண்ணாம கொழுமையானங்களில் சிலவற்றை கொண்டு வந்தான். பெஸ்ட், அதில் தீங்கே இல்ல, பர்ஃபெக்டான ஒரு பலி செலுத்தினான் ஆபேல். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அதனாலதான் ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்தார். ஏன்னா அவன் வந்து சிறந்த ஆஃபரிங்கை கொடுத்தான் இல்லையா. கொழுமையான சிலவற்றை கொண்டு வந்தான். ஏதோ கெட்டு போனது இல்ல ஒன்றுக்கும் உதவாது அப்படி கொண்டு வரல. பெஸ்ட், அதில் சிறந்தவைகளை தான் ஆண்டவர் வந்து படைத்தான்னு சொல்லி பார்க்கணும். ஆனா காயினும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவே இல்லை. ஏன்னா காயினோட எண்ணம் எப்படி இருந்தது, ஏதோ ஒன்று ஆண்டவருக்கு செலுத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு ஆண்டவர் செலுத்தலாம். அவன் அதனாலதான் வந்து ஆபேலுடைய காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். காயினை அதாவது காயினுடைய காணிக்கை அவர் அங்கீகரிக்கவே இல்லை. அதனாலதான் காயினுக்கு என்ன வந்து கோபம் வந்தது. அப்போது காயினம் மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்போ ஏன் வந்து காயினுக்கு ஆபேல் மேல வந்து எரிச்சல் வந்து கொலை வரி வந்தது பார்த்தோன்னா, காயினுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. ஏன்னா அவனுடைய காணிக்கை வஞ்சகமா இருந்தது. ஆனா ஆபேல் வந்து சுத்த மனதோட அதாவது சிறந்ததை தான் ஆண்டவருக்கு வந்து கொடுத்தான். ஆனா காயின் அப்படிப்பட்டவன் அல்ல. அதனாலதான் அவன் கோபம் கொண்டு தன் சகோதரனை கொலை செய்தான். அவனுடைய எண்ணம் எப்படி இருந்து, அவனுடைய கிரியைகள் எல்லாமே பொல்லாதான் இருந்தது வசனம் பார்த்தோம். வாசிக்கலாம், எபிரேயர் 11:4 வாசிக்கலாம். Hebrews 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்து இன்னும் பேசுகிறான். பாருங்க, மரித்தும் கூட இன்னும் பேசப்படுகிறான். யாரு? ஆபேல். ஏன்னா விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் இல்லைங்களா. எக்ஸலன்ட் சாக்ரிஃபைஸ், பெஸ்ட் சாக்ரிஃபைஸ் வந்து கொடுத்தான். யாரு? ஆபேல். விசுவாசம் தான் செய்தான். ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்திருந்தான். அவன் செலுத்தின பலி விசுவாசத்தோட செய்த பலி என்று பார்க்கணும். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ஆபேல் நீதிமானா இருந்தான். ஏன்னா பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினால அவன் நீதிமானா இருந்தான்னு சொல்லி பார்க்கணும். அப்போ அவனுடைய காணிக்கை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறாராம். அவன் மரித்தும் கூட இன்னும் பேசப்படுகிறான். ஆபேல் இன்னும் பேசப்படுகிறான் இல்லைங்களா. ஏன்னா முதல்ல இந்த பூமியில ரத்தம் சிந்தப்பட்டது, அது ஆபேல் ரத்தம். அவன் நீதிமானா இருந்தான். ஆனா காயினுடைய அந்த எண்ணமோ அவனுடைய கிரியைகளும் எல்லாம் பொல்லாப்பு, ஈவில், விக்கட்னஸ். அவனுக்கு இருதயம் அப்படியேதான் இருந்தா. அதனாலதான் ஆண்டவர் அங்கீகரிக்கவே இல்லை. ஆண்டவர் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஆனா ஆபேலை அங்கீகரித்தார் என்று பார்க்கணும். அப்போ காயின் வந்து நீதிமானா இருந்தான்னு சொல்லி பாக்குறோம். வாசிக்கலாம், யாக்கோபு 4:16 வாசிக்கலாம். 4:16. இப்பொழுது உங்கள் வீம்புகளின் மேன்மை பாராட்டுகிறேன். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்காய் இருக்கிறது. பாருங்க, இப்போது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுறீங்க நீங்க. ஆனா வீம்புகளில மேன்மை பாராட்டே கூடாது. ஏன்னா இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் பொல்லாங்கா இருக்கிறது. அப்போ எது பொல்லாங்க இருக்குதுன்னு சொல்லி பாக்குறோம். மேன்மை பாராட்டல், வீம்புகளில் மேன்மை பாராட்டக்கூடாது. ஆனா அதுதான் பவுல் சொல்றாரு, அதோ நான் எதுல மேன்மை பாராட்டுகிறேன், என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். அப்ப பலவீனம் பவுலுக்கு இருந்தது. எப்படிப்பட்ட பலவீனம்? அவர் இரவில வந்து பசியோடும் நித்திரை இல்லாம, குளிரில தூக்கம் இல்லாம, சாப்பாடு இல்லாம கர்த்தருக்காக நிந்தைகளை அவமானங்களை அனுபவிச்சார். ஆனா அதை குறித்து பவுல் கூறுகிறார், இதுல நான் மேன்மை பாராட்டுவேன், என் பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன் என்று பவுல் கூறியது போல அதில் நம்ம மேன்மை பாடணும். ஆனா வீம்புகளில் மேன்மை பாராட்டக்கூடாது. ஏன்னா இப்படிப்பட்ட மேன்மை பாடுறது எப்படிப்பட்டதா இருக்குதான், அது பொல்லாங்கா இருக்குது, விக்கட்னஸ், ஈவில் சொல்லி பாக்குறோம். வாசிக்கலாம், நீதிமொழிகள் 27:1 வாசிங்க. அதே போல 27:1. நீதிமொழிகள். நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பதை அறியாயே. பாருங்க, வீம்புகள் மேம்பாடு எது வீம்புன்னு சொல்லி பாக்குறோம். நாளை தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே.
நாளைக்கு இதெல்லாம் போய் நான் சாதிப்பேன், இதெல்லாம் செஞ்சிடுவேன், நான் போய் அதெல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு பெருமை வந்து பாராட்டவே கூடாது. கர்த்தருக்கு சித்தமான நான் இதை செய்வேன் இல்லைங்களா? ஏன்னா நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இந்த பட்டணத்துக்கு போய் அங்கங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாதியம் பண்ணுவோம் என்று சொல்வாங்களே, அவங்கள பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, நாளை நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகை போல் இருக்கிறதே. ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னென்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இதுதான் நாமும் சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் நான் அதை செய்வேன், இந்த பட்டணத்துக்கு போவேன், அதை நான் செய்வேன் என்று 1 மாசம் தான் நம்ம தாழ்த்தி சொல்ல வேண்டும். ஆனா வீம்புகளில் மேன்மை பாராட்டக்கூடாது. நாளை தினத்தை குறித்து ஒருபோதும் நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது, பெருமை பாராட்டக்கூடாது. இது பொல்லாங்காய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 8, 9 வாசிக்கலாம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாக இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரே அதனாலேயே சபிக்கிறோம். பாருங்க, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. இந்த நாக்குல பொல்லாங்கு வந்து தோன்றக்கூடும். ஏன்னா இந்த நாக்குல, இந்த வாயில வந்து ஒரு பெரிய விஷம் நிறைந்த ஒரு காரியம் இருக்குது. ஏன்னா அது அடங்காத பொல்லாங்க உள்ளதும் சாவுக்கு ஏதுமான விஷம் நிறைந்தா இருக்குது. ஏன்னா பாய்சன் எங்க இருக்குதான்? நாக்குல. பாம்பு கூட எங்க இருக்குது? விஷம் வாயில தான் இருக்குது, பல்லுல இருக்குது இல்லைங்களா? அதே போல நமக்கும் விஷம் இருக்குதான், மறைந்த ஒரு விஷம் நம்ம வாயில தான் இருக்குது, நாக்குல இருக்குது. ஏன்னா அதனால நாம் தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரையும் அதனால சபிக்கிறோம். ஏன்னா துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயில வரக்கூடும். அதனால ஒருத்தர் சபிக்க கூடாது என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். அந்த நாக்கை அடக்க வேண்டும். அதனால நாக்குல வந்து பொல்லாங்கை தோன்றும். வாங்க, அதான் பாக்குறோம். அது அடங்காத பொல்லாங்கதும் சாவுக்கு ஏதுமான விஷயம் நிறைந்தா இருக்குது. அடங்காத பொல்லாத நிறைந்த எது? நாக்கு என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:6 வாசிக்கலாம். 10:6. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. ஆமென். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாங்கமாக இருக்கிறது. பாருங்க, பழைய ஏற்பாட்டுக்கு எழுதப்பட்ட காரியங்கள் எல்லாமே ஆண்டவர் இந்த 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அநேக காரியங்களை வாசிக்க முடியும். திருஷ்டாங்கமா சொல்லப்பட்ட காரியங்கள். அது போல நாம முறுமுறுக்க கூடாது, அது போல நாம வந்து விழுந்து விடக் கூடாது என்று அது திருஷ்டாங்கமா காடுகிற வசனங்கள் தான் பார்க்கிறோம். அதே போல அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவர்களை இச்சியாதபடிக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு முறுமுறுப்பு இருந்தது இல்லைங்களா? என்னாகும் 11 பாக்குறோம். அவங்க சொல்றாங்க, அதாவது நாங்க எகிப்தில கிரியம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். திரும்பி பார்க்கிற ஆண்டவர் வந்து எகிப்தின் அடிமைத்தளத்திலிருந்து இருந்து அந்த மக்களை விடுதலை பண்ணி இரவும் பகலமாய் அவர் சுமந்து கொண்டு வந்தார். மன்னாவினால் போஷித்தார் 40 வருஷங்கள். அவங்க போட்டுட்டு இருந்த சட்டைகள் கிழிந்து போகவில்லை, பாதரட்சம் தேய்ந்து போகவில்லை. அக்னி ஸ்தம்பமாக மேகஸ்தம்பமாக இருந்து அவர்களை அருமையா வழி நடத்தி வந்தார். ஆனாலும் வந்த பாதி வழியில திரும்பி பார்க்கறாங்க, அங்கேயே இருந்தா நல்லா இருந்துக்குமே, அங்க ரொம்ப அருமையான சாப்பாடு இருந்தது என்று அவர்கள வந்து முறுமுறுப்பு வந்தது. அவங்க இச்சை வந்தது. ஏன்னா இங்க வந்து புசிக்கத்தக்க, அதாவது அசைவ உணவு யாருமே கொடுக்க இல்லையே அப்படின்ற ஒரு முறுமுறுப்பு. நான் இதை மட்டுமா சாப்பிடணும், வெறும் வந்து மன்னாவை மட்டுமே சாப்பிடுறது எனக்கு கசப்பா இருக்குது, எங்களுக்கு வந்து இறைச்சியை கொடுக்க யாருமே இல்லை என்று அவர்களுக்கு முறுமுறுப்பு வந்தது. இச்சை அவங்களுக்கு தோணுது, சாப்பாட்டின் நிச்சயம் உள்ள இருந்தது. அதுதான் வசனம் பாக்குறோம் இல்லைங்களா? 6ஆம் வசனம். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவர்களை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாங்கமாக இருக்கிறது. ஏன்னா அவர்கள் இச்சித்தார்கள். இச்சித்த பிறகு ஆண்டவர் வந்து சரி போனா போகட்டும் என்று அவங்க இறைச்சியை கொடுத்தாரு. திகட்டி போகும் அளவுக்கு ஆண்டவர் அவங்களை கொடுத்தார் சாப்பிடுங்கன்னு சொல்லி. ஆனா அவங்கள மனானத்தை அழிந்து போனார்கள் சொல்லி சாப்பிட்டாங்க. அதே போல தண்டனையும் பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் கொடுத்தாரு, அவங்க இச்சை மாறல, அவங்க இச்சை விட்டு வெளியே வரல, அதனால மரித்து போனார்கள் அநேகர் சொல்லி பாக்குறோம். அதனாலதான் ஆண்டவர் எச்சரிக்கிற காரியங்கள் பாத்தீங்கன்னா, அவங்க இச்சித்தது போல நாமும் பொல்லான ஆனவர்களை இச்சியாதபடிக்கு எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். வாசிக்கலாம். ரோமர் 13:10 வாசிக்கலாம்.
Romans 13:10. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். பாருங்க, அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஏன்னா அந்த அன்பு இருந்துச்சுன்னா பொல்லாங்கு தோன்றாது. ஏன்னா அன்புத பிரதானம் இல்லையா? ஆவின் கனிகளில 9 கனிகளில் முதல்ல இருக்குது பாத்தீங்கன்னா அன்பு. இல்ல, தேவன் அன்பா இருக்கிறார். அந்த அன்பு நமக்குள்ள இருக்கணும். ஆவின் கனிகள் இருந்தா அன்பு இருக்கும் நமக்குள்ள. அன்பு இருந்தா வந்து பொல்லாங்கு செய்யாது. ஏன்னா அன்பு உள்ளவன் பொல்லாங்கு செய்ய மாட்டான். ஏன்னா அவன் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறான். அப்ப அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறது. அப்ப நியாயப்பிரமாணம் முழுவதும் நாம் பின்பற்ற வேண்டுமா? இன்னைக்கு நியாயப்பிரமாணம் அல்ல, 613 கற்பனைகளை கை கொள்ள அவசியமே இல்லை. இந்த அன்பு ஒன்னு போதும். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றலாம் இருக்கிறது எது? அன்பு. அப்ப அன்பு இருந்தா நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும். பொல்லாங்கு செய்யாத அன்பு இருந்தா. வாசிக்கலாம். அதே போல கிரியையினால் வருகிற அந்த ஈவு பத்தி பார்க்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 8-9. ரோமர் 2 இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். ஆமென். ஆமென். சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல், சத்தியத்தை கேட்கிறாங்க, சத்தியத்தை வந்து வாசிக்கிறாங்க, ஆனா அது கீழ்ப்படியாம இருப்பவர்கள் யாரு? சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கிறவங்க எல்லாமே சண்டைக்காரலாம் இருப்பாங்க. இருந்து அந்நியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ என்ன வருமா? உக்கிர கோபாக்கனை வருமா? அப்ப சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன், அந்நியாயத்துக்கு கீழ்ப்படிகளுக்கு என்ன வருமா? உக்கிர கோபாக்கனை வரும். அதே போல முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்யற எந்த மனுஷன் ஆத்மாவுக்கு உபத்திரமும் வியாகுலமும் உண்டாயிருக்கும். அப்ப யாருக்கு, எந்த ஆத்மாவுக்கு உபத்திரம் வருமா? பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷன் ஆத்மாவுக்கும் என்ன வருமா? உபத்திரம் வரும். நன்மை செய்யாம தீமை செய்கிற அத்தனை பேருக்கும் அந்த ஆத்மாவுக்கு என்ன வருமா? உபத்திரம் வரும். அது யூதரானாலும் சரி, கிரேக்கரானாலும் சரி, பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷனாலும் சரி, ஆத்மாவுக்கு உபத்திரமும் வியாகுலமும் உண்டாயிருக்குமா? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3:26 வாசிக்கலாம். 3:26. அவர்கள் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். ஆமென். பாருங்க, இங்க வந்து அப்போஸ்தலர் சாட்சி விடுகிறார். அவர் உங்கள் எல்லோரையும் உங்கள் பொல்லாங்கில் இருந்து விலக்கி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இரட்சகராக வந்தார். நமக்குள்ள பொல்லாங்கு இருந்தது, பாவம் இருந்தது, விக்கெட்னஸ் இருந்தது இல்லைங்களா? அதனால அந்த பொல்லாப்பிலிருந்து அவர்களை விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்துக்கு அவரை அனுப்பினார் என்று சாட்சி கொடுக்குறாங்க. ஏன்னா பாவம் நிறைந்த உலகத்துக்கு அவர் ஒளியாக வந்தா, இருள இருந்தாங்க, அவங்களுக்கு என்ன இருந்தது? பொல்லாப்பு இருந்தது. அவங்களுடைய கிரைகள் எல்லாமே பொல்லாததா இருந்தது. அன்னைக்கு அந்த மக்களுக்கு எப்படி இருந்தது? அவங்க செய்கிற கிரைகள் அவங்களுக்கு வந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு இருந்தது. மோசே மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு இருந்தது. ஆனாலும் கூட அதை பின்பற்றாமல் தவறி விட்டார்கள். அவங்களுடைய வழிகள் எல்லாம் பொல்லாவா இருந்தது. அவங்க தங்கள் வழிகளை தேடினார்கள், தேவனுக்கு விரோதமாக பொல்லாங்கு செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அதனால அவர் உங்கள் எல்லோரையும் உங்கள் பொல்லாப்புகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி என்ன பண்ணார்? ஆண்டவர் தேவன் தம்முடைய பிள்ளையாக இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்துக்கு அவரை அனுப்பினார். அவர் வந்து அந்த பாவங்களிலிருந்து அகப்பட்ட நம்மை விடுதலை பண்ணும்படி அவர் தன் ஜீவனையே கொடுத்தார். இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் மரித்தார். நமக்காக தான் அவர் ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் தன் ஜீவனை கொடுத்தார், ரத்தம் சிந்தினார். இந்த பொல்லாப்பிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று, தீமையை விட்டு வெளியே வந்து ஒளியை தேட வேண்டும், ஒளியின் பின்னால் நடக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனுப்பப்பட்டார் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்கலாம். பொல்லாங்கு ஒளியை பகைக்கிறான்,
தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறதென்று வெளிப்படும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். ஆமென். ஆமென். யார் அந்த ஒளி? இயேசு கிறிஸ்து அந்த ஒளி. நான் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். ஏன்னா பாவத்தில் அகப்பட்ட மனிதர்களுக்கு அவளை மீட்டுக் கொள்ளும்படி, விடுதலை பண்ணும்படி, இருள் இருந்த மக்களுக்காக அவர் ஒளியாக இந்த உலகத்துக்கு வந்தார். ஆனா பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். இயேசு கிறிஸ்து பகைக்கிறான். யாரு? பொல்லாங்கு செய்கிறான். ஏன்னா தன் கிரியைகள் எப்படி இருக்குதான்? கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியிடத்தில் வராது இருக்கிறான். ஏன் பொல்லாங்கு செய்கிறவன், தீமை செய்கிறவன் ஒளியிடத்துக்கு வராம இருக்கிறான்? ஏன்னா அவனுடைய கிரியைகள் எப்போதுமே பொல்லாதான் இருக்குது. அவனுடைய சிந்தனைகள், அவனுடைய வழிகள், கிரிகள் எல்லாமே பொல்லாதான் இருக்கிறதுனால அவன் ஒளியிடத்தில் வராம இருக்கிறான். இயேசு கிறிஸ்து கிட்ட வராம இருக்கிறான். ஆனா சத்தியத்தின்படி செய்கிறவன் எவனோ, நல்லா கவனிங்க, சத்தியத்தின்படி செய்கிறவன், கேட்கிறவன் மாத்திரமல்ல, வெறும் கேட்கறது அல்ல, சத்தியத்தை பத்தி சத்தியத்தை வாசிக்கிறதோ கேட்கறது அல்ல, அதன்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் எப்படி இருக்குதான்? தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும் படிக்கு ஒளியிடத்தில் வருகிறான். அப்ப யாரு ஒளியிடத்தில் வருகிறான்? சத்தியத்தின்படி கேட்கிறவன் அல்ல, வெறும் வாசிக்கிறவன் அல்ல, அதன்படி செய்கிறவன். அவருடைய வசனமே சத்தியம் என்று பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து வசனம் எல்லாமே சத்தியமா இருக்குது. அப்ப அந்த சத்தியத்தின்படி கை கொண்டு நடந்தா அவன் தான் யார்கிட்ட வரான்? ஒளியிடத்தில் வருகிறான். ஏன்னா அவருடைய கிரியைகள் எப்படி இருக்குது? தேவனுக்குள்ளா செய்யப்படுகிறது என்று வெளியாகும் படிக்கு அவன் ஒளியிடத்தில் வருகிறானா. ஆனா பொல்லாங்க செய்யறவன் அப்படி அல்ல. ஏன்னா அவன் கிரியைகள் எல்லாம் பொல்லாத இருக்கிறதுனால அவன் ஒளியிட்ட வர மாட்டான் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பொல்லாங்கானவைகள் ஆகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். ஆமென். பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த பரிசேய சதுசேயர்கள் ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது உங்க சீசர்கள் எல்லாருமே கை கழுவாம சாப்பிடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிறாங்க இல்லைங்களா? ஏன்னா அதுக்குதான் ஆண்டவர் கிளியர் கட்டா ஒரு பதிலை கூறுகிறார். ஏன்னா மனுஷனுடைய இருத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள் எது வருதான்? எங்கிருந்து பொல்லாத தோன்றது? இருதயம். அதான் சொல்றாரு ஆண்டவர். மனுஷனுடைய இருத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகம், களவு, பொருளாசை, துஷ்டத்தனம், கபடம், காம விகரம், வண்ணனும், தூஷணம், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். எங்கிருந்து வருதான்? எல்லாமே எங்கிருந்து வருதான்? இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருது. ஏன்னா பொல்லாங்கானவைகள் ஆகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்துமா. அப்போ ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துறது எது? கை கழுவாம சாப்பிடுறது அல்ல, இல்ல நம்ம பாரம்பரியத்தை கடைப்பிடித்தனால அல்ல. ஆனா இன்னைக்கு எல்லாமே பாரம்பரியத்தை கடைப்பிடிக்கிறாங்க. இதை செய்யலாம், அது தீட்டான காரியம் என்று தங்களுக்குள்ளேயே பாரம்பரியத்தை கடைப்பிடிக்கிறாங்க. ஆனா எது உண்மையை தீட்டுன்னு இயேசப்பா சொல்றாரு? இப்படிப்பட்ட பாவங்கள் இருந்தா எங்கிருந்து வருதா? அது எல்லாமே இருதயத்திலிருந்து வருது. ஏன்னா பொல்லாத இருதயத்திலிருந்து தான் வருதுன்னு சொல்றாரு ஆண்டவர். ஏன்னா பொல்லாங்க ஆகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை என்ன பண்ணுமா? தீட்டுப்படுத்தும். நம்மை தீட்டுப்படுகிற காரியம் இந்த 22ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட காரியம் எல்லாமே தீட்டுப்படுத்துமா. ஏன்னா இது எல்லாமே பொல்லாங்கான ஆகிய இவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் உள்ளத்திலிருந்து தோன்றும், இது நம்மை தீட்டுப்படுத்தும் என்று இருக்குது. அப்ப நம்முடைய ஆத்மாவை தீட்டுப்படுத்துவது கை கழுவாம சாப்பிடுறது அல்ல, நம்ம இருத்துல புறப்பட்டவர் இப்படிப்பட்ட பாவங்களே நம்மளை தீட்டுப்படுத்தும் என்று இயேசப்பா சொன்னாரு. வாசிக்கலாம். மத்தேயு 13:37-39 வாசிக்கலாம். அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். அவைகளை விதைக்கிற சத்ரு பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு. அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியிலால் சுட்டெடுக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். ஆமென். ஆமென். அதாவது விதைகளை பற்றிய ஊமைகள் இயேசப்பா இங்க பேசுறாரு. 4 விதமான விதை இல்லைங்களா? 4 விதமான விதையில இந்த 30, 60, 100 பலன் கொடுக்கிற விதை எது? நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்ட விதைன்னு சொல்லி பாக்குறோம். ஏன்னா அதுக்கு ஆன்சர் இதுக்கான விடை ஆண்டவர் கொடுக்குறாரு. பாருங்க, நல்ல விதையோ விதைக்கிறவன் மனுஷகுமாரன். விதைக்கிறது யாரா? மனுஷகுமாரன். ஆனா நிலம் எப்படிப்பட்டது? அது உலகம். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். அப்ப நல்ல விதைன்னு எதை சொல்ல முடியும்? ராஜ்யத்தின் புத்திரர். ஆனா களைகள் எதை சொல்றாரு?
பொல்லாங்கனுடைய புத்திரர், பிசாசின் பிள்ளைகள் இல்லைங்களா? அவங்கதான் யாராம்? பொல்லாங்கனுடைய புத்திரர் என்று எழுதப்படுது. அப்போ ஒரு மனுஷன் வந்து விதைக்கிறான், அதுக்கான ஊமை ஆண்டவர் சொல்றாரு. விதைட்டு ராத்திரி தூங்குகிறாரு அந்த எஜமான். வேலைக்காரன் வந்து கேட்கிறான், நீ நல்ல விதைத்தானே விதைச்சீங்க, ஆனா பார்த்தா களைகள் தோண்டி இருக்கிறது, இது எப்படி? அதை போய் நான் பிடுங்கட்டுமா என்று சொல்லும் போது, வேணாம் அதை பிடுங்காத. பிடுங்கும் போது கோதுமையும் கையில வந்துடும் சேர்ந்து. பிடுங்கும் போது களைகளை அப்படியே விட்டு விடு. அறுப்பு காலம் வரும்போது அதை வந்து தனித்தனியா பிரித்து களைகளை சுட்டெரிப்பதற்கும் கோதுமையை கலைஞ்சு சேர்ப்பதற்கும் அந்த அறுப்பு காலத்துல வந்து நம்ம செய்வோம் என்று எஜமான் கட்டளை எடுக்கிறார். அப்போ இன்னைக்கு பொல்லாங்க நிறைந்த உலகம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொல்லாங்க இருக்குது இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் ஆண்டவர் வந்து கிருபை கொடுக்கிறார், மனம் திரும்ப சொல்லி. பொல்லாத கிரைகள் இருக்குது இந்த உலகத்துல. பாவம் நிறைந்த உலகம் தான் இன்னைக்கு. ஆனா அதெல்லாம் அறுப்பு காலம் வர வரைக்கும் ஆண்டவர் வெற்றி வைக்கிறார். ஏன்னா வந்து அவர் வரும்போது என்ன செய்ய போறாரு? நியாய தீர்ப்பு கொடுக்க போறாரு. அதற்கான டைம் வரும். கண்டிப்பா கர்த்தர் வந்து பாவம் செய்ததற்கு தக்கதாக அவர் நியாயத்திற்கு போகிறார். ஆனா நீதியை சரி கட்டும் நாள் வருகும் என்று அவர் அன்றே கூறினார். இயேசு கிறிஸ்து வரும்போது நீதியை சரி கட்டும் நாள் வர போகிறது. ஏன்னா பாவம் செய்து கீழ்ப்படியாதவருக்கு நியாயத்திற்கு கொடுப்பார். கர்த்தருக்காக காத்திருந்து அவர் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டு முடிவது நிலைத்திருப்பனுக்கு நித்தியத்தை அளிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப பாக்குறோம் இங்க களைகள் யாரு? பொல்லாங்கு. ஏன்னா அவைகள் விதைக்கிற சத்துரு யாரு? பிசாசு. பிசாசுடைய வேலை என்ன? அதை விதைக்கிற வேலை. எதை விதைக்கிறான்? பொல்லாத காரியங்களை விதைக்கிறவன் அவன் இல்லைங்களா? ஏன்னா அறுப்பு காலத்துல உலகத்தின் முடிவுல அறுக்கிறவர்கள் யாரு? தேவதூதர்கள் என்று பார்க்கிறோம். அப்ப கடைசியில வந்து இயேசு கிறிஸ்து வருகும் போது அந்த நியாயத்தீர்ப்பு நாள்ல 2ஆ பிரிக்க போறாரு. களைகள் ஒரு பக்கமும் கோதுமை ஒரு பக்கம் பிரிக்க போறாரு. ஆனா இன்னைக்கு பொல்லாங்க இருக்கதான் செய்யும். சில பேர் நினைப்பாங்க, என்னப்பா இவ்வளவு பாவம் நிறைந்திருக்கிறதே, தீங்குதான் செய்யறாங்களே, இதுக்கெல்லாம் முடிவு இல்லையா? இவ்வளவு சகிக்க முடியாத பாவம் நிறைந்திருக்கிறது, அக்கிரமம் நிறைந்திருக்குது, மனுஷனுடைய அக்கிரமம் வந்து அதாவது சகிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது என்று சிலர் எண்ணுவார்கள். ஆனா இருக்கதான் செய்யும். ஏன்னா அதுக்கு ஒரு முடிவு காலம் இருக்குது. அவர் ஒரு நாளை குறித்திருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. அப்போ அவர் வரும்போது அந்த நாள்ல வந்து ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வர போகிறாரு. அப்ப பொல்லாங்குக்கு ஒரு முடிவு வச்சிருக்காரு இல்லைங்களா? பொல்லாங்குடைய புத்திரர் யாரு? அவங்க பிசாசின் பிள்ளைகள். விதைக்கப்பட்டிருக்காங்க. ஆனா களைகளை வந்து பிடுங்கி சுட்டரிப்பதற்கு முடிவு காலம் அவருடைய வருகையின் போதுதான் நடக்க போகுது. வாசிக்கலாம் மத்தேயு 13:19. இதுல 19ஆம் வசனம் வாசிங்க. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். ஆமீன். பாருங்க, இந்த 4 விதமான விதையில வழி அருகே விதைக்கப்பட்டவன் நடைபாதல். வழி அருகே விதைக்கப்பட்ட எப்படி இருக்கும்? நீங்க நடந்து போற ஒரு பாதையில விதையை போட்டு பாருங்க, அது வளருமா? எல்லாரும் நடக்கிற ஒரு பாதையில விதையை போட்டோமா கண்டிப்பா வளருமா? இல்ல, கிடையாது இல்லையா? அப்போ ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் கூட, வசனம் நல்லா கேட்கிறான், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எல்லாமே கேட்டும் கூட அதை உணராது இருக்கும் போது, ஆனா உணர்வு அடையதான் வந்து தப்பிக்கிறான். உணர்வு அடையதை தப்பிக்க முடியாது. அப்ப கேட்கிற உணர்வு இல்லாம இருக்கிறான். ஏன்னா காரணம் என்ன? பொல்லாங்கன் பிசாசு வந்து என்ன பண்றான்? வந்து அவன் இருத்தல் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். ஏன்னா அவன் எப்படிப்பட்டவன்? வழி அருகே விதைக்கப்பட்டவன். ஏன்னா வழி அருகே விதைக்கப்பட்ட விதை அது முளைத்து கொஞ்சம் வளரும் போதே நடக்க பாதையில் இருக்கும் போது அதை மிதித்து போடுவார்கள். அதை வளராதபடிக்கு அப்படியே வந்து மண்ணுக்குள்ள புதைந்து விதைக்கப்படும் என்று பார்க்கிறோம். அப்போ அவன் வசனம் கேட்கிறான், உணராதபடிக்கு கேட்ட உடனே உள்ளத்துல விதைக்கப்பட்டதை திருடி விடுகிறான் பிசாசு. யாரு? பொல்லாங்கன் வந்து அதை என்ன பண்றான்? விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். ஏன்னா அவனோட சிந்தனைகள் எப்படிப்படாது? வசனத்தை கேட்கிறான், உணர மாட்டுறான். இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டு விடுகிறான். அதை உணர்ந்து அதை உள்ளே காத்து கொண்டு, ஏன்னா 30, 60, 100 பலன் கொடுக்குற யாரு? வசனத்தை கேட்டு உணர்ந்து 30, 100 பலன் கொடுக்குறவங்க தான் நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்டவன். உணர்வடைந்து பலன் கொடுக்குறவங்க தான் 30, 60, 100 கொடுப்பாங்க. ஆனா கேட்ட உடனே வந்து உலக கவலைகள், இச்சைகள், அவனுடைய வசனத்தை வந்து உணராத போயிடுறான். சில நேரங்கள் வசனம் கேட்கிறான், அதை காத்து கொள்ளாம விட்டு விடுகிறான். அப்ப என்ன பண்றான்? பொல்லாங்கன் வந்து இருத்தில் விதைக்கப்பட்டதை திருடி விடுகிறான். பிசாசன் வேலையே அதுதான். அவன் வந்து உள்ளத்தில் விதைக்கப்பட்டதை திருடுகிற வேலை. அதுக்கு இடம் கொடுக்கிறது யாரு? நம்ம தான் இடம் கொடுக்க முடியும். அப்ப வசனத்தை கேட்டு அதை கை கொண்டு நடந்தால் நாம் பலன் கொடுக்க முடியும்.
வாசிக்கலாம். அதே போல சங்கீதம் 51:4 வசனத்தை வாசிக்கலாம். 51:4. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயந்தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். ஆமென். தாவீது 2 விதமான பாவம் செய்தான் தாவீது இல்லையா? ஒண்ணு விபச்சாரம், இன்னொன்னு கொலை. அவன் விபச்சாரம் செய்து விட்டு மறைப்பதற்கு இன்னொரு பாவத்தை தொடர்ந்து செய்து விடுகிறான். விபச்சாரம், கொலை 2 விதமான தேவனுக்கு விரோதமாக ஒரு 2 பெரிய பாவத்தை செய்து விடுகிறான். அதனால ஆண்டவர் அவன் மேல கோவப்பட்டு தாவீதை கொன்று போடும்படி அவர் நினைக்கும் போது நாத்தான் மூலமாக எச்சரிக்கப்பட்டு அவன் பாவத்தை சுட்டி காட்டும் போது அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துடுகிறது. நான் பாவம் செய்து விட்டேன் என்று மனம் திரும்புதலுக்கு ஏற்றபடி அவன் என்ன பண்றான்? மன்னிப்பு கேட்கிறான் ஆண்டவர்கிட்ட. அப்ப தாவீது பாருங்க, ஒரு விஷயத்த இங்க பாக்குறோம். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக என்ன செஞ்சேன்? பொல்லாங்கானதை நடப்பித்தேன். அப்ப தாவீது பாருங்க, ஆண்டவர்தான் அபிஷேகம் பண்றாரு. சாமுவேல் மூலமாக தாவீதை அபிஷேகம் பண்ணது ஆண்டவர் தான் தேர்ந்தெடுக்கிறார் ராஜாவாக. சவுலை மறுதளித்து விட்டு, சவுலை நீக்கி விட்டு தாவீதை அபிஷேகம் பண்ணி இஸ்ரேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி தாவீதை தேர்ந்தெடுக்கிறார். ஆனா தாவீது ஆரம்பத்துல ஆண்டவருக்கு உண்மையா நடக்கிறாரு. ஆனா நடுவுல என்ன பண்றாரு? அவர் 2 விதமான பாவம் செய்து விடுகிறார். பொல்லாத காரியத்தை செய்து விடுகிறார். யாரு? தாவீது. அதனால தாவீது மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு அழுது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். தாவீது என்ன சொல்றான்? உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கனதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நியாயத்திற்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். தாவீது அறிக்கை இட்டான். நான் செய்த தப்புதான் ஆண்டவரே, என்னை மன்னிங்க. நான் உம்முடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாத காரியத்தை செய்து விட்டேன். எனக்குள்ள பொல்லாத இருந்தது. வசந்த கீழ்ப்படியாம நான் பாவம் செய்து விட்டேன். தாவீது அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அவன் தப்பு செய்யறதுக்கு காரணமே அவன் என்ன பண்ணான்? தன் அரண்மனையில என்ன பண்ணான்? எல்லாரும் யுத்தத்துக்கு போயிருக்கும் போது அவன் யுத்தத்துக்கு போகாம அவன் வீட்டின் அரண்மனையில சுற்றி கொண்டிருந்தான். டைம் பாஸ் பண்ணான்னு சொல்லி பாக்குறோம். அதனால அந்த நேரத்துல அவன் தப்பு செய்யறதுக்கு இடம் கொடுத்தது தாவீது தான். ஏன்னா அவனுக்குள்ள என்ன வந்தது? பொல்லாத இருதயம் வந்தது அந்த சமயத்துல. அதனால அவன் என்ன பண்றான்? ஆண்டவர் அறிக்கை செய்யறான். உமது கண்களுக்கு முன்பாக பொல்லானதை நடப்பித்தேன் ஆண்டவரே. நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயத்திற்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கை இடுகிறேன். அதான் நான் அறிக்கை இடுகிறேன், என்னை மன்னிங்க, சுத்த இருதயத்திற்குள் சிருஷ்டித்தருளும் என்று தாவீது ஆண்டவர்கிட்ட கெஞ்சுகிறார். ஆண்டவரும் மன்னிக்கிறார். வாசிக்கலாம். அடுத்தது ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல 7-9 வாசிக்கலாம். யோசேப்பை குறித்து ஒரு காரியத்தை நம்ம வாசித்து பார்க்கலாம். ஆதியாகமம் 39:7-9. சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னுடைய சைனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றைய குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீர் அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஆமீன். யோசேப்பு, அதாவது யாக்கோபுடைய குமாரன் இல்லைங்களா? யோசேப்பு என்ன பண்றாங்க? தன் சொந்த சகோதரர்களை யோசேப்பை எகிப்துக்கு விட்டு விடுகிறாங்க. அதாவது அடிமையாக அவனை கொண்டு போறாங்க எகிப்துல. அப்ப யோசேப்பு அடிமையாக இருக்கும்போது கூட அவன் எல்லா காரியங்களும் உண்மையா நடக்கிறான். அவனை சிறைச்சாலை இருக்கும்போது கூட உண்மையா இருக்கிறான். அவன் செய்கிற எல்லா வேலையும் கர்த்தர் உண்மையா ஆண்டவர் முன்பாக உண்மையா நடந்து கொண்டான்னு சொல்லி பாக்க. யோசேப்பு தன் அந்த ரங்கத்துல உத்தமனா நடந்து கொண்டான் யோசேப்பு என்று பார்க்கிறோம். அப்போ யோசேப்பு உண்மையா நடக்கும்போது கூட அவனுக்கு ஒரு சோதனை வந்தது, ஒரு டெஸ்ட் வந்தது. அப்போ பாருங்க, போத்திபாருடைய மனைவி ஒரு காரியத்தை செய்கிறாள். யோசேப்பை அழைக்கும் போது அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல், அப்போ போத்திபாருடைய மனைவி யோசேப்பை அழைக்கும் போது யோசேப்பு என்ன பண்றான்? விலகி போகிறான். அவன் சொல்றான், இதோ வீட்டில என்னிடத்தில் இருக்கிறவர்களில் யாதையும் குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். அப்ப எல்லா காரியத்தையும் யோசேப்பு கையில தான் இருக்குது அந்த அதிகாரம்.
அதான் யோசேப்பு எல்லாமே என்கிட்ட கையில இருக்குது அதிகாரம், ஆனாலும் கூட என் வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லையே, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்கிறதுனால நான் இத்தனை பெரிய பொல்லாங்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். பாருங்க, அவன் அந்த ரங்கத்துல அவன் யாருமே இல்லை, ஆனா யோசேப்பு கூட இருந்தது ஆண்டவர். அவன் அந்த ரங்கத்துல உத்தமனா நடந்து கொண்டான். அதான் ஒரே வார்த்தை கூறுகிறான் பாருங்க, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று அவன் விலகி ஓடிவிட்டான். பாவத்தை விட்டு விலகி ஓடுறான், அந்த இடத்துல இருக்கவில்லை. ஏன்னா அவன் அந்த இடத்த கூட தேவனுக்கு உண்மையா நடந்து கொண்டான் என்று பார்க்கணும். யோசேப்பு பொல்லாங்கு செய்ய துணியாமல் அவனுடைய இருதயம் சுத்தமா இருந்தது. அதனால என்ன பண்றான், தேவனுக்கு விரோதமா இப்படிப்பட்ட பாவம் நான் செய்யக்கூடாது என்று விலகி ஓடி விட்டான் யோசேப்பு என்று பார்க்கிறோம். அடுத்தது வாசிக்கலாம், ஏசாயா 45:7 வாசிக்கலாம். 45:7. 45:7. ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே, கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர். ஆமென். பாருங்க, ஆண்டவர் எப்படிப்பட்டவர். ஒளியை படைத்தது யாரு? ஆண்டவர் தான் ஒளியை படைக்கிறார் இல்லைங்களா? அது இருக்க கடவுது என்று கட்டளை கொடுத்தார், ஒளி உண்டாயிற்று என்று பார்க்கிறோம் ஆதியாகமத்துல. அவர் ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கின்றது யாரு? ஆண்டவர் தான் உண்டாக்கினார். இருளையும் உண்டாக்கினேன், ஒளியும் படைத்தேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குறவர் யாரு? நானே. ஆனா பாருங்க, ஒரு சில நேரங்கள்ல பாருங்க, சில நேரங்கள்ல சவுல் கூட பாத்தீங்கன்னா அவர் ஆண்டவர் கீழ்ப்படியாம நடக்கும் போது கூட சில நேரங்கள்ல ஆண்டவரை தீங்கு அனுப்புறாரு, அவர் மேல தீங்கு வருது அவன் மேல. ஒரு ஈவில் ஸ்பிரிட் சவுல பிடித்துக் கொள்ளும் போது தாவீதை அனுப்பிதான் அழைத்து கொண்டு வரும்படி செய்து, தாவீது வாசிக்கும் போது அவன் மேல இருக்க அந்த தீமைய, அந்த தீய ஆவி அவனை விட்டு விலகி போகுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா கர்த்தரால தீயமை கூட அனுப்ப முடியும்னு சொல்லி பார்க்க. அதான் சொல்ற ஆண்டவர், சமாதானத்தை படைத்து தீங்கியும் உண்டு பண்ணுகிற யாரு? நானே. கர்த்தராக நானே இவைகள் எல்லாம் செய்கிறவர். சமாதானத்தை உண்டு பண்றது அவர் தான், தீங்கையும் உண்டாக்குறவர் நான் தான் சொல்றாரு ஆண்டவர் இல்லைங்களா? அதனாலதான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். வாசிக்கலாம், இதே போல இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கர் 3:3 2 தெசலோனிக்கர் 3:3 பார்க்கலாம். கர்த்தரோ உண்மை இல்லவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்ளுவார். தீமையை உண்டாக்குறது ஆண்டவர் தான். ஆனாலும் கூட நம்ம நன்மை செய்யும் போது, கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது, ஏன்னா கர்த்தர் அவர் உண்மை உள்ளவரா இருப்பார். அதே போல அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி என்ன பண்றாரு? தீமை இன்று விலக்கி காத்துக் கொள்வாராம். இந்த பூமியை தீமை நிறைந்த உலகமா தான் இருக்கும், ஆனால் கூட நம்ம எப்படி காப்பாற்றுவார்? அதுக்கு விலக்கி நம்மை காத்துக் கொள்வார். எப்போது? நாம் உண்மையா நடக்கும் போதுதான். நாம் கர்த்தருக்கு உண்மையா நடக்கும்போது கண்டிப்பா தீமையிலிருந்து விலக்கி நம்மளை காத்துக் கொள்வார். அப்ப நாம அவருக்கு உண்மை இல்லைனாக்கா கண்டிப்பா நம்ம தீமையில் அகப்பட்டு விடுவோம். நாம அதுக்கு உண்மையா இருக்கணும், அப்போதான் நம்ம விலக்கி காத்துக் கொள்வார் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம், 1 தெசலோனிக்கர் 5:18. 5:18. 1 தெசலோனிக்கர் 5:15 வாசிங்க சிஸ்டர். 15. சரி, கேட்கல சிஸ்டர், ஒருத்தர் வாசிங்க. வாசிங்க. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். பாருங்க, நம்மளுக்கு ஒரு தீமை செய்யறாங்களா, நம் பதிலுக்கு தீமை செய்யக்கூடாது, தீமைக்கு தீமை சரி கட்டக்கூடாது என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஏன்னா ஒருவனும் மற்றவனுக்கு செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள். அப்போ ஒருத்தர் தீமை செய்யறானா அவங்க பதிலுக்கு நம்ம தீமை செய்யக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் அதை செய்யக்கூடாது. ஏன்னா உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்படி இருக்கணும்? எப்போதும் நன்மை செய்ய நாட வேண்டும். தீமை செய்தனா அங்க தீமை செய்யாம என்ன செய்யணுமா? நன்மை மாற்றமே செய்ய வேண்டும். அதே போல ஆண்டவர் ரோமர்லயே பாக்குறோம், ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவர்களே செய்ய நாடுங்கள், நன்மையே செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கூறுகிறார். ஒரு தீமை செய்தாலும் பதிலுக்கு தீமை செய்யக்கூடாது, நன்மையை செய்யணும். ஏன்னா நம்ம தீமை செய்ய நமக்கு அழைக்கிற ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி நம்ம தெரிந்து கொண்டார் ஆண்டவர். மற்ற ஆசீர்வதிக்கவே நம்ம தெரிந்து கொண்ட நம்ம எல்லாரும் எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம், எப்படிப்பட்ட சந்ததி, ஆசீர்வதிக்கிற சந்ததியா நம்ம அழைத்திருக்கிற ஆண்டவர். வாசிக்கலாம், 1 பேதுரு 3:9 வாசிக்கலாம்.
3:9. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாய் இருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நம்மள எப்படி அழைச்சிருக்கிறோம்? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கலாம் என்று அறிந்து. நாம் எப்படி அழைத்திருக்கிறோம்? ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி தான் நம்ம அழைத்திருக்கிற ஆண்டவர். அதான் என்ன செய்யணுமா? தீமைக்கு தீமை செய்யாதீங்க, உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாதீங்கள், பதிலுக்கு பதில் செய்யக்கூடாது. ஒருத்தர் நமக்கு தீமை செய்தாலும் பதிலுக்கு நம்ம தீமை செய்யாம என்ன பண்ணோமா, அதுக்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி. அப்ப நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளார் இல்லைங்களா? அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நம்ம அழைத்ததுனால அறிந்து நீங்கள் என்ன பண்ணமா, ஆசீர்வதிங்கள். உங்களை துன்பப்படுத்துகளை ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியின்றி சபியாதிருங்கள் என்று வேதம் கூறுகிறது. இல்ல, ஆசீர்வதிக்க நம்ம அழைத்திருக்கிறார். ஒருபோதும் சபிக்க கூடாது யாருமே. ஏன்னா அது சுதந்திரத்துக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கோம் நாம எல்லாருமே. அப்ப நாம ஒருத்தர் ஆசீர்வதித்தா அவங்க கண்டிப்பா ஆசீர்வாதமா இருப்பாங்க. அப்ப நம்மளை எப்படி அழைத்திருக்கிறார்? ஆசீர்வதிக்கும்படிதான் அழைத்திருக்காரு, சபிக்க அல்ல என்று பார்க்கிறோம். தீமைக்கு தீமை சரி கட்ட கூடாது ஒருபோதும். வாசிக்கலாம். அதே போல லூக்கா 6:28 வாசிங்க. லூக்கா 6:28. 6:28. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். ஒன்னே ஒண்ணுதான் நம்ம செய்ய வேண்டும். தீமைக்கு தீமை செய்யாம நாம என்ன செய்ய வேண்டுமா? ஆண்டவர் சொல்றாரு, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதித்து உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். இது ஒண்ணு மட்டும் தான் செய்ய சொல்றாரு ஆண்டவர். ஆனா பழி வாங்குறது எனக்குரியது ஆண்டவர் பார்த்து பாராம். ஆனா நாம ஒருபோதும் பழி வாங்க போகக்கூடாது. நமக்கு ஒருத்தர் பழி தீமை செஞ்சுட்டாங்களா, பழி வாங்க போகக்கூடாது. அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆனா நம்முடைய வேலை என்ன? உங்களை சபித்தவர்களை ஆசீர்வதிங்க. ஒருத்தர் நம்ம சபித்தா நம்ம சாபம் மாறப்போவதில்லை. ஏன்னா நம்மள ஆசீர்வதித்த சந்ததிகள் இல்லையா? நம்ம ஒருத்தருக்கு தீமை செய்யல, நன்மை மாற்றமே செய்யறோம். ஆனா ஒருத்தர் நம்ம சபித்தால் நம்ம எதுவுமே நடக்க போறதில்ல இல்லைங்களா? நம்ம ஆசீர்வாதமா தான் இருக்க போறோம். அதனால நம்ம கவலைப்பட்டு கொண்டு ஐயோ ஒருத்தர் சபித்து விட்டானே என்று பதிலுக்கு சபிக்க போவே கூடாது. நம்ம ஒருத்தர் சபித்தா எதுவுமே நடக்க போறதில்ல. நம்ம நல்லா ஆசீர்வாதமா இருக்க போறோம். நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம அவருடைய பிள்ளைகள். அதனால அதுக்கு நம்ம சரி கட்ட கூடாது. ஆனா என்ன செய்யணுமா? உங்களை நிந்திக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அதான் நாம என்ன செய்ய வேணுமா? ஜெபம் பண்ண வேண்டும். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13 4-6 வாசிக்கலாம். அன்பை பத்தி பார்க்கலாம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாதே, இருமாப்பாய் இராதே, அயோக்கியமானதை செய்யாதே, தற்பொழிவை நாடாதே, சினமடையாதே, தீங்கி நினையாதே, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. பாத்தீங்கன்னா இந்த அதிகாரம் முழுவதும் அன்பு குறித்து பாக்குறோம் இல்லைங்களா? இந்த அன்பு தான் பிரதானமா இருக்குன்னு பார்க்கணும். அன்பு என்ன? தேவன் அன்பா இருக்கிறார். அவருடைய கற்பனையின்படி நடப்பதே அன்பு என்று பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆனா அந்த அன்பு எப்படிப்பட்டதா இருக்குதா? அது சாந்தமும் தயவு உள்ளதா இருக்குது. அன்புக்கு என்ன இருக்குதா? பொறாம இருக்காது. ஏன்னா தன்னை புகழாது, அது இருமாப்பா இருக்காது. அன்பு ஒருபோதும் அது அயோக்கியமான செய்யாது, தீங்கு நினையாது. அது ஏன்னா தீங்கு நினையாது. அன்பு இருந்தா அங்க தீங்கு இருக்காதுன்னு சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா? அப்போ அதே போல அநியாயத்தில் அது ஒருபோதும் சந்தோஷப்படாம எதுல சந்தோஷப்படுமா? சத்தியத்தில் சந்தோஷப்படும். அன்பு இருந்தா தீங்கு இருக்காது. ஏன்னா அன்பு தீங்கு நினைக்காது என்று பார்க்கிறோம். அப்ப தீமையான காரியங்கள் எங்க இருக்குமா? அன்பு இல்லாத இடத்துல தீங்கு இருக்கும். ஒருத்தருக்குள்ள அன்பு இல்லாத என்ன இருக்கும்? தீமையான காரணம் இருக்கும். ஏன்னா அதை பார்த்தா இல்லையா, காயனுடைய சிந்தனை எப்படி இருந்தது? பொல்லாப்பு நிறதா இருந்தது. ஏன்னா அவனுக்கு சகோதரன் என்ற அன்பு இல்லாம இருந்தது. அதை அறியாம தன் சகோதரனை கொலை செய்தான் ஆபேல் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். அடுத்தது 1 சாமுவேல் 12 17-20 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 12 chapter 17-20.
வாசிங்க. இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரிதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். அப்பொழுது இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிகவும் பயந்து சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும். நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று நாங்கள் கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள். ஓகே, இங்க பாருங்க, இந்த இஸ்ரேல் மக்கள் ஒரு பெரிய தவறு செய்யறாங்க. ஏன்னா அது வரைக்கும் ராஜா இல்லாத போதுல கர்த்தர் ராஜாவாக இருந்தார். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ஒரு தப்பு, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், கர்த்தர் பேசக்கூடாது, ராஜா தான் எங்களோட பேசணும் என்று ராஜாவை கேட்டது யாரு? இந்த மக்கள் தான் கேட்டாங்க. பாருங்க, இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவோ, நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு, அவங்க ஒரு பெரிய பொல்லாப்பு செய்யறாங்க. ஏன்னா கர்த்தர் ராஜாவாக அவர் நேரடியாக பேச முடியும். ஆனா இவங்க அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாம எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லி இந்த மக்கள் தான் கேக்குறாங்க, ஒரு பொல்லாப்பு செய்யறாங்களாம். என்ன பண்றாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன், அப்போது இடி முழக்கங்களையும் மலைகளையும் கட்டளையிடுவார். சாமுவேல் என்ன பண்றாரு, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றாரு. அன்றைய தினம் கர்த்தர் இடி முழக்கங்களையும் மலையும் கட்டளையிட்டு, இப்போது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் பயந்து என்ன பண்றாங்க, சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும், நாங்கள் மறிக்காதபடிக்கு விண்ணப்பம் பண்ணி சொல்லி கேட்கிறாங்க அந்த மக்கள் பயந்து. அப்ப நாங்க செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தை கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லோரும் சொன்னார்கள். அப்ப தங்கள் பாவங்களை உணர்றாங்க. அவங்களே என்ன சொல்றாங்க, நாங்க தப்பு செஞ்சுட்டோம். என்ன தப்பு செஞ்சோம், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று நாங்க ஒரு பொல்லாப்பு செய்தோம், ஒரு பெரிய பாவத்தை செய்து விட்டோம் என்று அந்த ஜனங்கள் சொல்றாங்க. அப்ப சாமுவேல் என்ன பண்ற, ஜனங்களை நோக்கி, பயப்படாதீங்க, நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள், கரெக்டா தான், நீங்க ஒரு பெரிய பொல்லாப்பை ஆண்டவர் விரோதமா செஞ்சீங்க. என்னது, ராஜாவை கேட்டீங்க, எனக்கு ஒரு ராஜா வேணும்னு சொன்னது ஒரு பெரிய பொல்லாப்பு. ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு செய்வீங்கள். அப்போ நீங்க ஒண்ணு செய்ய வேண்டும், கர்த்தரை விட்டு பின்வாங்க கூடாது. ஆண்டவர் சொன்னபடி ராஜா ஏற்படுத்துவார். ஆனா நீங்க என்ன பண்ணக்கூடாது, பின்வாங்க போகக்கூடாது, பேக் ஸ்லைட் ஆகாம விலகி போகாதிருங்கள். மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டதுமாயிருக்கிற வீணாகளை பின்பற்றுவீர்கள், அவைகள் வீணாகளை. அப்ப எதை பின்வாங்கி போகக்கூடாதான், கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகாம நீங்க கர்த்தரை பின்பற்ற வேண்டும், முழு இதோட அவர் தேட வேண்டும், பின் வாங்க கூடாதுன்னு எச்சரிக்கிறார். யார, சாமுவேல். நீங்க பாவம் செய்தீங்க, ஒரு பெரிய பொல்லாப்பு செய்தீங்க, ராஜா வேண்டும் என்று நீங்க கேட்டது ஒரு பெரிய பொல்லாப்பு. ஆனாலும் பரவாயில்ல, நீங்க கேட்டது நிமித்தமாக நீங்க அது நிமித்தமாக மனசாகப்பட்டீங்க. அவங்க பயத்தோட சொல்றாங்க, நாங்க தப்பு செய்து விட்டோம், ராஜா வேண்டும் என்று கேட்டோம் என்று ஒரு பெரிய பொல்லாப்பு செய்து விட்டோம். ஆனா அந்த பொல்லாப்புக்காக அவங்க மனசாகப்பட்டு மனம் திரும்பும் அன்று சாமுவேல் மூலமாக எச்சரிக்கப்படுது. அப்போ அதே போல கேட்டபடியே ஆண்டவர் ஒரு ராஜாவை ஏற்பட முதல்ல ஒரு ராஜா, அவர் தான் சவுல அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் தான் சூஸ் பண்றாரு. ஆண்டவர் சவுல அபிஷேகம் பண்ணி ராஜாவாக இஸ்ரேல் மக்களை ஏற்படுத்துகிறார். ஆனா சவுல் கொஞ்ச காலம் மட்டும் உண்மையா இருந்து வலுவிலகி போய் கடைசியில கர்த்தரை விட்டு பிரிந்து போகிறான். பிறகுதான் ஆண்டவர் தாவீதை தேர்ந்தெடுத்து இஸ்ரேல் மக்களுக்கு ராஜாவாக தாவீதை தேர்ந்தெடுக்கிறார் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். அடுத்தது, ஆண்டவர் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அநேக காரியங்களை பார்த்தோம். தீங்கு பொல்லாப்பு எப்படி வந்தது, தீங்கு கர்த்தர் கூட அனுப்ப முடியும் என்று பார்த்தோம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16:13-15 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16 வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது.
அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே. ஆமென். புறமண்டலம் போதும் சிஸ்டர். ஓகே, இப்ப பாக்குறோம். இப்ப நம்ம நிறைய விஷயம் பார்த்தோம், பொல்லாங்கன்னு சொல்றோம். ஆனா கர்த்தர் கூட பொல்லாத ஆவியை அனுப்ப முடியும்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? ஏன்னா சவுல் கர்த்தருக்கு விரோதமாக அநேக காரியங்களை செயல்பட்டு கொண்டிருந்தான். அதெல்லாம் பாக்குறோம். இங்க பாக்குறோம் 13 வருஷத்துல, அப்போது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து யார் அபிஷேகம் பண்றான்? தாவீதை நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் வந்து இறங்கினார். ஆனா தாவீது அபிஷேகம் பண்ணும்போது தாவீது மேல கர்த்தருடைய ஆவி இருந்தது. ஆனா பாருங்க, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீக்கினார். ஏன்னா கர்த்தருக்கு கீழ்ப்படியாம அவன் தன் இஷ்டப்படி நடந்து கொண்டான். யாரு? சவுல். அதனால கர்த்தர் என்ன பண்ணாரு? சவுல் மேல ஆவி நீக்கி விட்டு கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. கர்த்தரை ஒரு பொல்லாத ஆவியை அனுப்பினார். அது அவனை என்ன பண்ணிட்டு சவுல அலக்கடித்து கொண்டிருந்தது. அப்ப பொல்லாத ஆவியை அனுப்ப முடியுமா? ஆமா. தப்பு செய்து கீழ்ப்படியில விடாம தொடர்ந்து போயிட்டே தன் வழியில போயிட்டு கொண்டிருந்தா அறிந்தும் கூட சில நேரங்கள்ல கர்த்தர் பொல்லாத கூட அனுப்புவார். சில நேரங்கள் அதான் பாக்குறோம். சவுல் மேல வந்தது பொல்லாத ஆவி. யார் அனுப்புறது? கர்த்தர் தான் அனுப்புறாரு. அத அப்போது சவுல் என்ன பண்றான்? இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உண்மை கலங்கம் பண்ணுகிறதே. அதனால சவுல் ஆள் அனுப்பி தாவீதை அழைக்கிறான். தாவீது என்ன பண்றான்? தாவீது அந்த இசைக்கருவோடு வாசிக்கும் போது அந்த பொல்லாத ஆவி சவுலை விட்டு நீங்கி போகிறது. இது அடிக்கடி நடக்கும்னு சொல்லி பாக்குறோம். எப்போதெல்லாம் அந்த பொல்லாத ஆவியான பிடிக்குதோ சவுல, உடனே தாவீதை அனுப்பி பாடும்படி இசை கருவோடு பாடும்படி அழைக்கிறான். அப்ப தாவீது பாடும்போது சவுலை விட்டு அந்த ஆவி வெளியே போகுது. ஆனா கடைசியில பாருங்க, இதே தொடர்ந்து செய்யறான். பொல்லாங்க செய்து கொண்டுதான் இருக்கான். முடிவு வரைக்கும் அப்படிதான் செய்யறான். சவுல் கீழ்ப்படியாம சாமுவேல் எச்சரிக்கும் போது கூட சவுல் தன் இஷ்டப்படி காரணத்தை சொல்றான். அவன் கூட மனம் திரும்பதே இல்லை கடைசி வரைக்கும். கடைசியில பிலிஸ்தர் கையில அகப்பட்டு மாண்டு போகிறான். பிறகு தாவீது அபிஷேகம் பண்ணி ராஜாவாக ஏற்படுத்துறான் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12-13 வாசிக்கலாம். 12 and 13. சகோதரர்களே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இறுதியும் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஆமாம். சகோதரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களுக்கு ஒருவனாகிலும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கை இருக்க வேண்டும். எது ரொம்ப எச்சரிக்கை இருக்க வேண்டுமா? தேவனை விட்டு விலகுறதுக்கு பொல்லாத இருதயம் இருக்கக்கூடாது. இப்ப இருதல பொல்லாதது வந்துச்சுனாக்கா தேவனை விட்டு விலக முடியும். அதனாலதான் பாருங்க, சவுல் பொல்லாத இருதயம் இருந்ததுனாலதான் அவன் விலகி போனான் என்று பார்த்தோம். அவரை விட்டு விலகிறதுக்கு ஏதுவான பொல்லாத இருதயம் உங்களுக்கு ஒருத்தருக்கு இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். அதனால உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு என்ன பண்ணுமா? இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல வேண்டும். அதனாலதான் சபை கூடல் அதிகமா நம்ம கூட வேண்டும். அன்புக்கும் நற்கரிக்கும் சபை கூடல் என்று பார்க்கிறோம் இல்லைங்களா? ஏன் சபை கூடல் ரொம்ப முக்கியம்? ஏன்னா சபை கூடலை விட்டு விடுகிற சிலர் விட்டு விடுகிறது போல் நாமும் விட்டு விடாமல் என்று பார்க்கிறோம். ஏன்னா சிலர் விட்டு விட்டாங்க, ஆனா நாம விட்டு விடக்கூடாது. ஏன்னா அங்கதான் நம்ம பக்தி வித்தை அடைய முடியும். ஏன்னா அன்புக்கும் நற்கரிகளும் நாம் ஏவினபடி ஒருவருக்கொரு கவனித்து சபை கூடுவதை சிலர் விட்டு விடுவது போல நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல வேண்டும். அங்கதான் புத்தி சொல்ல எப்படி? வசந்த நிமித்தமாக. அப்ப நாளாவது எப்படி இருக்குதா? சமீபமா வருகிறது. எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அதிகமா கூட வேண்டும். சபை கூடுதலே பாட்டு பாடுறதோ இல்ல டான்ஸ் ஆடுறதுக்காக கிடையாது. இன்னைக்கு உலகம் முழுசா அதான் செய்யறாங்க. அதன பர்பஸ புரிஞ்சு கொள்ளவே இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவர் என்ன பண்றாங்க? ஞாயிற்றுக்கிழமை தவணை போனா ஒரு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி, இதுதான் ஆராதனை, இதுதான் பாட்டு, இது முடிச்சுட்டா போதும், காணிக்கப்பட்டில காசு போட்டு பாட்டு பாடிட்டு ஒரு வசந்த கேட்டுட்டு வீட்டுக்கு இஷ்டப்படி 6 நாள் வாழ்ற என்பது வாழ்க்கை அல்ல. அதுக்கு தேவனுடைய சித்தமே அல்ல. இது சபை கூடலே அல்ல. ஏன்னா சபை கூடல் எதற்காக? ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லி கவனிக்கிறது. எபிரேயர் 10:24-25 வாசிப்பது போலவே அதுல பர்பஸ புரிந்து கொண்டால் மட்டுமே அதனுடைய அருமையை புரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் பொல்லாத நமக்கு இருக்கக்கூடாது என்று பார்த்தோம். வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15-16. ஆனபடியினாலே நீங்கள் மற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல்
ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். ஆமேன். ஏன்னா இந்த நாட்கள் பொல்லாத நாட்கள், நாம் வாழ்கிற நாட்கள் ரொம்ப ரொம்ப பொல்லாத நாட்கள், பாவம் நிறைந்த உலகமா இருக்குது இன்னைக்கு. அதான் நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடக்க கூடாது. நடவாமல் ஞானம் உள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து என்ன பண்ணுமா, நாட்கள் பொல்லாத ஆனதால் என்ன பண்ணுமா, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா ரொம்ப நாட்கள் வந்து பொல்லாதா இருக்குது. காலத்தை எப்படி பிரயோஜனப்படும்? கர்த்தருக்குள் நம்ம என்ன பண்ணலாம், பிரயோஜனமா நடந்து கொள்ள வேண்டும். வசந்த கேட்கிறோம், கை கொள்றோம், கனி கொடுக்கிறதா வந்து கர்த்தர் விரும்புகிறார். அவர் வரும் மூலம் இது செய்து கொண்டு முடிவு நிலைத்திருக்க வேண்டும். ஏன்னா அந்த நாட்கள் எப்படிப்பட்டது, பொல்லாங்க நிறைந்த நாட்களா இருக்குது. கடைசியா ஒரு வசந்த வாசத்தை முடிக்கலாம். எபேசியர் 6:16. பொல்லாங்கையையும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ஆமென். பாருங்க, பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதா என்ன பண்ணமா, எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன பண்ண வேண்டும், விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். பொல்லாங்க பிசாசு என்ன பண்ணுவான், அக்னி ஆஸ்திரங்களை எய்வான், அம்புகளை எய்வான். ஆனா அதை மேற்கொள்ளறதுக்கு நமக்கு பலன் வேண்டும். அதுக்கு நம்ம என்ன தேவை, விசுவாசம் என்னும் கேடகம் தேவை இல்லைங்களா? ஒரு யுத்தத்துல எதிரியானவன் அம்புகளை எய்யும் போது அவனுக்கு என்ன தேவை, அக்னி ஆஸ்திரம் எய்யும் போது அவனுக்கு கேடகம் தேவை, அது தடுக்கிறதுக்கு இல்லையா? எப்படிப்பட்ட அம்பையும் தடுக்கிறது ஒரு கேடகம் தேவை. நமக்கு ஆவிக்கூறும் கேடகம் தேவை. எது, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொள்ளவர்களால் நில்லுங்கள். அப்போ நாம இந்த பொல்லாத உலகத்துல இருக்கிறோம். பொல்லாங்கன் அக்னி அஸ்திர எய்வான், அதை மேற்கொள்ள, அதை எதிர்கொள்ள நமக்கு என்ன தேவை, விசுவாசம் என்னும் கேடகம் தேவை. அடுத்து பிடித்து கொள்ள வேண்டும். பிடித்து கொண்டு நில்லுங்கள் கடைசி வரைக்கும் என்று கர்த்தர் கூறுகிறார். ஏன்னா ஆவிக்குற யுத்தம்னா நமக்கு உண்டு, மாம்சத்தின்படி ஒருபோதும் யுத்தம் இல்லை. ஏன்னா மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துறைத்தடங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தில் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் இந்த பூமியில இருக்கும் என்று ஆண்டவர் முன்னுமே எச்சரித்தார் இல்லைங்களா? ஆனா மாம்சத்தோடு கிடையாது, அது ஆவிக்குற யுத்தம் நமக்கு உண்டு. அதுக்கு நமக்கு என்ன தேவை, இப்படிப்பட்ட கேடகம் நமக்கு தேவை. விசுவாசம் என்ன கேடகத்தை பிடித்து கொண்டு நின்றால் நாம் ஜெயம் பெற முடியும் என்று பார்த்தோம். சோ இன்னைக்கு நம்ம ஆராய்ந்த வசனங்கள், ஏன்னா இது பொல்லாங்க நிறைந்த உலகம் என்று பார்த்தோம் இல்லைங்களா? 1 தெசலோனிக்கேயர் 5 21-22 வாஸ்தவம், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்கான் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலக வேண்டும். இந்த பூமியில பொல்லாங்க நிறைந்ததா இருக்குது. ஆனா இவைகளை விட்டு விலகி நாம் கர்த்தருக்குள்ள சத்தியத்தின்படி நடந்து கை கொண்டது முடிவு நிலைத்திருந்தால் நாம் அந்த ராஜ்யத்தை அடைய முடியும் என்று பார்த்தோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, ஆவியான கொடுத்த வசனத்துக்காக நன்றி செலுத்தி ஒரு ஜபத்தோட இந்த பைபிள் ஸ்டடியை முடிக்கலாம். சோ நம்மில் ஒருவர் யாராவது ஒருத்தர் ஒரு முடிவு ஜபத்தை ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டு கொடுத்த வசனத்துக்காக நன்றி செலுத்தி ஒரு ஜபம் செய்யலாம். சிஸ்டர்ஸ் யாருன்னா வருவது பண்ணுங்க. அப்பா ஏசப்பா, இந்த அருமையான மாலை வேளையிலே எங்களுக்கு தாசன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் அற்புதமான வசனத்தை தியானிக்க கிருபை தந்தமைக்காக கொடான கொடி நன்றி அப்பா. இதோ பொல்லாத விஷயங்களை விட்டு எப்படி விலக வேண்டும் என்று தாசன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுடன் பேசியதற்காக நன்றி அப்பா. அப்பா ஆமாண்டவரே, இயேசுவின் பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது பல பொல்லாத விஷயங்களை சுற்றி பார்க்கின்றோம் அப்பா. எங்கும் பொல்லாத விஷயங்கள் மட்டுமே நிறைந்திருக்கின்றதப்பா. நாங்கள் வேலை பார்க்கின்ற இடத்தில் கூட பொல்லாத விஷயங்கள், பொல்லாதவர்களை தான் சந்திக்கின்றோம் அப்பா. அவர்களை விட்டு விலகிவிட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆமாண்டவரே, அவர்களுக்கு இயேசுவின் வசனத்தை சுவிசேஷமாக அறிவிக்க கிருபை தாங்க, மன உறுதியை தாங்க. அவர்களை பார்த்து நாங்கள் இடறி விழுந்து விடாமல் எங்களை உமது கரங்களினால் காத்து கொள்ளுங்கப்பா. எங்கள் குடும்பத்தில் கூட ஆண்டவரே, மனமாறாத மனைவிகள், கணவன்கள், பிள்ளைகள், அவர்கள் கூட ஆண்டவரே கள்ள உபதேசத்தை கேட்டு சிலை வழிபாட்டின் மூலமாக பொல்லாத விஷயங்களை செய்து
கட்டடம் என்ற ஆலயத்திற்கு சென்று பொல்லாத தெய்வங்களை வழிபட்டு இன்னும் பொல்லாத விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்ட விதத்திலே ஆண்டவரை குடும்பத்திலே சமாதான மகிழ்ச்சி இல்லாமல் நாங்கள் மனம் தளர்ந்து விடுகின்றோம் அப்பா. ஏதோ மனைவி பொல்லாத விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கின்றாலே, கணவன் பொல்லாத விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கின்றார்களே, குழந்தைகள் பொல்லாத விஷயத்தில் ஈடுபட்டு இறைவனின் வசனத்தை, உண்மையான சத்தியத்தை அறியாமல், பரிசுத்த ஆவியானவராக இருக்கும் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இன்னும் இருக்கின்றார்களே என்று நாங்கள் மனம் தளர்ந்து போகின்றோம் அப்பா. ஆமாண்டவரே, அந்த பொல்லாத விஷயத்தில் அவர்கள் ஈடுபடும் பொழுது நாங்கள் அவர்கள் பக்கம் சாய்ந்து விடாமல் நாங்கள் அவர்களுக்கு தேவனின் வார்த்தையை சுவிசேஷமாக அறிவிக்கக்கூடிய இந்த திராணியை தாங்கப்பா. ஆமாண்டவரே, இயேசுவே, இந்த பொல்லாத உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்பா. இதோ உமது 2ஆம் வருகை சீக்கிரமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் வசனத்தை படித்து ஆராய்ந்து பார்த்து உமது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக, பரிபூரண நீதிமான்களாக மாறுவதற்குரிய எல்லா வல்லமையும் சக்தியும் தாங்கப்பா. உம்மை விட்டு நாங்கள் விலகிவிடக் கூடாது ஆண்டவரே. எவ்வளவு பொல்லாத விஷயங்கள் இந்த உலகத்திலே இருந்தால் கூட ஆண்டவரே, அதை பார்த்து அந்த பாவத்திலே நாங்கள் விழுந்து விடக்கூடாது ஆண்டவரே. நீங்களே எங்களை தெரிந்து கொண்டு விரப்பா. தெரிந்து கொண்டதற்கு ஆண்டவரே, நாங்கள் அந்த ஒரு நித்திய ஜீவன் என்ற இலக்கை நோக்கியே பயணம் செய்ய வேண்டும் அப்பா. அதற்குரிய வசனங்கள் நாங்கள் இன்னும் அதிகமாக எவ்வளவு வசனங்கள் எங்கள் இருதயத்திலே, அந்த இருதய பலகையிலே எழுத முடியுமோ அவ்வளவு வசனங்களையும் நாங்கள் எங்கள் இருதயத்தில் எழுத வேண்டும் அப்பா. அந்த வசனங்களை எல்லாம் நாங்கள் இரவு படுக்கைக்கு செல்லும் முன்பு அந்த வசனங்களை எல்லாம் தியானித்து உம்மிடம் ஜெபித்து பேச வேண்டும் அப்பா. அப்பொழுது ஆண்டவரை, உமது பிள்ளைகளாக நாங்கள் நிலையாக நிற்க முடியும். அந்த நித்திய ஜீவனை பெறுவதற்காக சத்தியம் உள்ளவர்களாக, உமது பிள்ளைகளாக மாறக்கூடிய எல்லா பாக்கியத்தையும் நாங்கள் பெறுவோம் அப்பா. அந்த விதத்திலே அப்பா பிதாவே, இந்த அற்புதமான நேரத்தை கொடுத்தமைக்காக கொடான கொடி நன்றி தகப்பனே. இதோ இந்த கூடுகையிலே பங்கு கொண்ட சகோதரர்கள், சகோதரிகள், பிள்ளைகள், பெரியவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தப்பா. அவர்கள் பொல்லாத விஷயங்களை விட்டு விலகி, இதோ ஆண்டவரே, எங்களை சபிப்பவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்குமாறு நாங்கள் இறைவனிடம் வேண்ட வேண்டும் அப்பா. இதோ எங்க சகோதரர்கள் மத்தியில் கூட ஆண்டவரே, எங்களை சபிப்பவர்கள் இருக்கின்றார்கள் ஆண்டவரே. அப்படி சபிக்கின்ற சகோதரிகளை நாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, அவர்கள் மனமாறி இயேசுவின் வார்த்தையின்படி நடக்கக்கூடிய அந்த வல்லமையை ஆண்டவர் தர வேண்டும் என்று அவர்களுக்காக தினம்தோறும் ஜெபிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை தாருங்கப்பா. இதோ ஆண்டவரே, இந்த விதத்திலே எங்களை தொடர்ந்து காத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றப்பா. இனி வருகின்ற நாட்களிலும் ஆண்டவரே, உமது விசுவாசம் என்ற கேடயத்தை இறுக்கமாக பிடித்து கொண்டு எங்கள் பயணம் அந்த நித்திய ஜீவன் என்ற இலக்கை நோக்கி செல்வதற்காக கிருபையும் திராணியும் தருவீங்க என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவை. துதி, கன, மகிமை, மாட்சி, வல்லமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே மகா இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன். 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 Praise the Lord, sister. Thank you, brother. Amen. Praise the Lord, brother. Amen. Praise Lord, brother. Praise Lord, brother. Thank you, brother. Praise the Lord. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Thank you, Jesus. Praise the Lord, sister. யாருக்காவது ஜெப விண்ணப்பம் இருந்தா சொல்லுங்க. சாட்சிகள் எதாவது கூட சொல்லுங்க. Praise Lord, brother.